நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ஆதி இருக்காங்கல்ல, ஆதி வந்து உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம அறிவோட ஆள் வந்து அந்த பாடி தூக்கிட்டு வருவாங்களா, அவங்ககிட்ட வந்து காசை கொடுத்து வாழ்க்கையில் ஒரு தடவை தான் இந்த மாதிரி அதிர்ஷ்டம்லாம் அமையும், ஒழுங்காக வாங்கிக்கோங்கயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆதியை தூக்கிட்டு வர்றதுக்காக கீழே போயிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து இங்கிட்டு பாரதி வந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அந்த தம்பி இருக்கார்ல, பூ கொடுத்தாருல ஒரு தம்பி, அந்த தம்பி வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, அக்கா அழுகாதீங்கக்கா, கண்டிப்பாக சார் வந்து உயிரோட தான் இருப்பாங்க, நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தம்பி நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீ வந்து மறைக்காமல் உண்மை மட்டும் சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சொல்லுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லை இது வரைக்கும் எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த ஏரியாவில் விழுந்தவங்க யாருமே இது வரைக்கும் வந்து உயிர் பழைச்சதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்லுப்பா, நீ தானே இங்கே ரொம்ப வருஷமாக இருக்க, உனக்கு தெரியும்ல, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அந்த தம்பி வந்து, ஆமாக்கா அது உண்மை தான், எனக்கு தெரிஞ்சு 15 பேருக்கு மேலே இந்த ஏரியாக்குள்ளே உள்ளே விழுந்திருக்காங்க, யாருமே இது வரைக்கும் உயிரோட வந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி விழுந்தவங்களா யாராவது வந்திருக்காங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. வந்திருக்காங்கக்கா, ஆனால் அவங்க இங்கே இங்கே உள்ளே விழுந்தவங்களை தேடி எடுக்கிறதுக்கே 4 நாள் 5 நாள் ஆயிரும், அதுக்கப்புறம் வந்து அவங்கள தூக்கிட்டு வந்தாலும் அவங்க வந்து பாடி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பாரதி வந்து தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுகிற டைமில் வந்து அந்த பூசாரி சொல்லுவார்ல, உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது, அம்மன் வந்து பார்த்துக்குருவாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து ஞாபகம் வந்துடும். உடனே அந்த தம்பிக்கிட்ட வந்து, தம்பி அந்த கோயில் எங்கப்பா இருக்குது, நம்ம போனோம்ல அந்த கோயிலுக்கு நீ கூட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அந்த தம்பியும் வந்து வாங்கக்கா கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போவாங்க. கோயிலில் போயிட்டு பாரதி வந்து வேண்டுவாங்க, அம்மா நீ தான் எங்கள் 2 பேர்த்தை சேர்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், அன்னைக்கு கூட அவருக்கு வந்து உயிருக்கு ஆபத்து வந்தப்போ கூட நீ தான் காப்பாற்றின, அன்றைக்கி நாங்கள் இங்கே வந்தப்போ கூட என்னோடய தாலியை வந்து நீ வந்து தொலைய விடாமல் நீ தான் எடுத்து கொடுத்த, இப்போ அவரையே தொலைச்சிட்டு வந்து நான் நின்றுட்டுருக்கேன், எனக்கு தெரியாது, எனக்கு அவர் வந்து உயிரோட வேணும், நான் அவர் உயிரோட வந்தால் தான் இந்த இடத்த விட்டு நான் போவேன், இல்லை நான் இந்த இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது பார்த்தா அவங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. இவங்கெல்லாம் டூர் வந்தது, செல்ஃபி எடுத்தது, நிறைய இடத்துல விளாண்டது, அந்த மாதிரி பழைய ஞாபகம்லாம் வருது. தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு போலீஸ்கார் வராரு. அம்மா உங்களை வந்து இன்ஸ்பெக்டர் வர சொன்னார், வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே, என்ன சார் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி பாரதி வந்து கேட்காங்க. அது எனக்கு தெரியாதுமா, இன்ஸ்பெக்டர் தான் சொல்லுவார், உங்களை கூட்டு வர சொன்னார், அதான் வந்தேன், வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே அந்த தம்பி வந்து, அக்கா வாங்க, அதாவது நல்ல விஷயமா இருக்கும், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி வர்றாங்க அந்த மலை உச்சிக்கு. வந்தவொடனே இன்ஸ்பெக்டர் வந்து, சார் என்ன சார் ஆச்சு, எப்படி நீங்கள் நல்ல செய்தி தான் சொல்ல போகிறீங்க, என் ஆதி வந்து திருப்பி வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், இல்லைம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு, நான் சொல்கிற விஷயம் வந்து கொஞ்சம் ஷாக்காக இருக்கும், கொஞ்சம் மனசை வந்து திடப்படுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடந்திருக்காது சார், என் ஆதி வந்து உயிரோடு தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல வந்து கீழே இருந்து அந்த கீழே விழுந்தவங்கள தூக்க போவாங்களே, அவங்க வந்து ஒரு பெரிய மூட்டையில் ரத்தக்கரையோட ஒரு பாடி தூக்கிட்டு வர மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே பாரதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. சார் என்ன சார் இது அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், கீழே போனவங்க வந்து ஒரு பாடி கிடச்சிருக்குமா, தலை வந்து ஃபுல்லாக செதஞ்சு போயிருக்கு, யார் ஆள் வந்து அடையாளமே தெரியலை, அதனால் தூக்கிட்டு வந்திருக்காங்க, நம்மளும் நம்புவோம், ஆதியாக இருக்கக்கூடாது நம்புவோம், இருந்தாலும் நீ போய் பார்த்தேன்னா அவங்களோட உனக்கு அடையாளம் தெரியும், நீ அடையாளம் காட்டிட்டேன்னா அதுக்கடுத்த வேலையை வந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார் நான் பார்க்க மாட்டேன், இது வந்து ஆதி கிடையாது, எனக்கு தெரியும், ஆதி வந்து உயிரோடு தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா, வாமா வந்து பாருமா அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க எவ்வளோ கூப்பிட்றாங்க. இல்லை சார் நான் வரமாட்டேன், ஆதி வந்து உயிரோடு தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த தம்பியும் சொல்கிறாங்க, அக்கா வாக்கா பார்ப்போம்க்கா, கண்டிப்பாக சாராக இருக்க மாட்டாங்க, நம்ம போய் பார்த்துட்டு சார் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுவோம்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு ஓடிடுறாங்க நம்ம பாரதி. அதுக்கடுத்து பார்த்தா வீட்டில் காட்டுறாங்க, தமிழுக்கு வந்து நைட்டு தூக்கமே வராமல் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த ராணி ஆண்டி வேறு கொரட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, எனக்கு தான் தூக்கம் வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வராங்க. ஹாலில் வந்து சாரதா இருக்காங்க. அம்மாடி தமிழ் எங்கேம்மா போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, பாட்டி எனக்கு வந்து தூக்கமே வரல, நான் எப்போயுமே அம்மா பக்கத்தில் தான் தூங்குவேன், இப்போ அம்மா இல்லாதனால எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, வா நீ பாட்டி கூட தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ரூமில் போயிட்டு ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சு தமிழ் அப்படிங்கிற மாதிரி சாரதா கேட்குறாங்க. இல்லை பாட்டி எனக்கு அப்பாவும் அம்மாவும் கதை சொல்லி தான் தூங்க வைப்பாங்க, எனக்கு ஒரு கதை சொல்லுங்கன்னு சொன்னோடனையும் அவங்க வந்து அவங்களோட ஆதியோட கதை சொல்கிறாங்க. ஒரு ஊரில் வந்து ஒரு ராணியும் ஒரு இளவரசனும் இருந்தாங்களாம். இளவரசனுக்கு திடீர்னு ஒரு ஆபத்து வந்துருச்சான். அதில் வந்து அவங்கள காப்பாற்றணுன்னா வைத்தியர் வந்து ஒரு ரோசா பூவை பிடுங்கிட்டு வரணும், அது அவர் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குன்னு சொன்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு அந்த ரோசா பூவை பிடுங்க போனா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க, ரோசா பூ ஈஸியாக பறிச்சிடலாம்ல பாட்டி, பிடிங்கி கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், அந்த ரோசா பூவை பறித்தா அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே செத்து போயிடுவாங்க, அந்த ரோசா பூவும் செத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, சரி தன் மகனுக்காக அந்த ரோசா பூவை பறிச்சிட்டாங்க, அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் நம்ம தமிழ் வந்து அச்சச்சோ, சரி ராணி வந்து இளவரசனை காப்பாற்றினா நாட்டில் உள்ள எல்லாருமே நல்லா இருப்பாங்கள்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் சாரதா வந்து சொல்கிறாங்க, இருந்தாலும் அந்த ராணி பண்ணது தப்பு தானே, ஒரு உயிரை அழிச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அவ்வளோதான், கதை நல்லா இருந்துச்சா நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சிடுறாங்க நம்ம தமிழை.
அடுத்த சீனில் வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, பாரதி வந்து அவங்களோட ரூமில் வந்து படுத்துட்டு பெட்டில் படுத்துட்டு அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பக்கத்தில் வந்து அந்த பூ வித்தார்ல அந்த தம்பி வந்து உட்காந்துருக்காங்க. இவங்க வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. "அக்கா நீங்கள் ஏதாவது சாப்பிடுங்கக்கா, காலையிலேருந்து சாப்பிடல, இந்தாங்க தண்ணியாவது குடிங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கான் அந்த தம்பி. உடனே அந்த பாரதி வந்து சொல்கிறாங்க, "எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு ஆதி வந்து உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சால் தான் நான் எதுனாலும் குடிப்பேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் தம்பி" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அக்கா நீங்கள் தெம்பா இருந்தால் தான்க்கா ஆதி சாரோட உயிரை வந்து காப்பாற்ற முடியும், குடிங்கக்கா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "எனக்கு எதுவுமே வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல படுத்து அழுதுகிட்டே இருக்க மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு கனவுக்குள்ளே வந்து லேசாக அசந்து தூங்கினோடனே கனவுல வந்து ஆதி உயிரோடு இருக்கிற மாதிரி அந்த காட்டுக்குள்ளே வந்து படுத்து கிடக்கிற மாதிரி தெரியுது. அது எந்திரிச்சோடனே, "இல்லை இல்லை ஆதி உயிரோடு தான் இருக்கார், எனக்கு தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.